ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ வந்து இஃப்தார் விளைய ஆரம்பிச்சோம்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெசர்ட் செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சவர்சியை வந்து நல்லா அலசிட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு சவர்சி எல்லாம் வேக வச்சுக்கலாம். வசீம் பாருங்க, வசீம் வந்து நோம்பு வச்சுட்டு ஸ்கூல் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருந்தார். அவரை போய் நாங்கள் எங்கள் ஊரில் வந்து கிருஷ்ணா ஊற்றினாங்களா போய் வாங்கிட்டு சொன்னேன். அது சொன்னனால கொஞ்சம் கோவமாக இருக்காரு. அப்படித்தானையா பாச்சாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கும் பாச்சாக்கு பாரியா பிள்ளைக்கு வந்துங்க 10th பப்ளிக் பரீட்சை நடக்கிறதுனால நேற்றுலேருந்து உடம்பு சரியில்லை, ஜுரம். அதோடையே போய் பரீட்சை எடுத்துகிட்டு வந்தான். இப்போ என் ஸ்கூல் போயிட்டு அவனுக்கு ஸ்டடி வச்சுருந்தாங்க. இப்போ தான் வந்திருக்கான். வந்தவனும் படுத்துக்கிறாங்க. எப்படி இருக்கு என் உடம்பு? ஓகேவா? வசீம்க்கு என்னாச்சு? வசீம் சொல்லுங்கள். வசீம் என்ன டயர்டாக இருக்குது. வசீமுக்கு டயர்டாக இருக்கான். அவருக்கு ஓகேவா இருக்கான். இன்றைக்கி வந்து பாச்சா நோன்பு வைக்கல, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நேற்று வந்து ஊசி போட்டு மாத்திரலாம் வாங்கி கொடுத்தேன். ஆனால் அவன் வந்து நோன்பு வைக்கல. வசீம் நோன்பு வச்சிருக்காரு. வசீம் விடாமல் நோன்பு வச்சிருக்காரு. கையில் என்ன ஒட்டிருக்குவார்? என்னது அது? அதே கிரீஸ் எப்படி வந்துச்சு? கை கழுவுங்க போங்க. சவரிசி வேக வச்சுருக்கேன். இப்போ பாங்ஸ் போயிட்டாங்க, நமாசரை படிக்கணும். நம்ம அதை சவரிசி வேகட்டும். நம்ம வந்து நமாஸ் படிச்சுட்டு டெசர்ட் எப்படி செய்யணும் பார்க்கலாம். இன்றைக்கி வடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் தான் வாங்க போகிறோம். அதை ஆச்சா வேறு நோம்பு இல்லையா? நான் எப்பவுமே பாச்சா நோம்புண்டா கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாவது செய்வேன். நோம்பு இல்லையா? நாங்கள் தானே. வசீம் பாருங்கள் முழிக்கிறான். சொன்னோன்னே பாருங்கள் வசீம் முழிக்கிறான். கடையிலே வாங்கிடலான்ட்டு வாங்க சொல்லியாச்சு. வந்தோன்னே வசீம் நோம்பு கஞ்சி வாங்க சொன்னாங்க பள்ளியாசில் போய். ஆனால் அரிசி கஞ்சி தீர்ந்துருச்சு. போனால் போக மாட்டேன்ட்டான். லாஸ்ட்டாக போய் காலி ஆகிடுச்சின்னு சொல்லி வந்துட்டான். அதனால் பருப்போட தேவைப்படாது. ஏதாவது பஜ்ஜி சமோசா ஏதாவது வாங்க சொல்லலான் இருக்கேன். புள்ள சோர்ந்து படுத்து கிடக்கான். இன்னொரு ஊசி போடலாமா பாச்சா? வேணாமா? ஹாய் சொல் வசீம். ரொம்ப சோகமாக சொல்கிறீங்க. சவரிசி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து பாலை இதுக்குள்ளேயே சேர்த்துடலாம். இருக்கேன் பால் வந்து நல்லா கொதிக்கட்டும். பால் வந்து நல்லா கொதிக்க போகுது. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சிடலாம். இங்கே கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். இது வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம், தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். அதை கட்டி இல்லாமல் கிடைக்குங்க. இதை ஊற்றிக்கலாம். இது கூடயே ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கார்ன்ஃப்ளவர் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கெட்டியாயிருச்சு. நம்ம ஆற விட்டமாக்கும் இதை நல்லா கெட்டியாயிரும். ரோஸ் எசன்ஸ் ஊற்றிக்கலாம். ரோஸ் சிரப்பு ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொண்டு போய் ஃபேனில் போய் நல்லா ஆற வச்சுக்கலாம். நம்ம வந்து பழங்கள்லாம் இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சவரிசி போட்டு பால் காய்ச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா, அது தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அது நல்லா ஜில்லுன்னு ஆகட்டும். இப்போ வந்து பழத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் ஃப்ரிட்ஜில் வந்து ஓவராக கூலிங் வச்சுன்னா பாருங்கள் எப்படி நான் சூப்பராக இருந்தது. பழம் வந்து ஐஸ் கட்டி ஆயிடுச்சு. அவங்களோட நல்லா இருக்காதுன்னு பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. ஐஸ் கட்டி ஆயிடுச்சு. தண்ணி போட்டு இதெல்லாம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். விதையை போல ரிமூவ் பண்ணிட்டு நல்லா பொடிசா கட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருக்கீங்க. 1000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிட்டீங்கன்னு. எல்லாத்துக்கும் ரொம்ப சொன்னவங்களுக்கு எல்லாருக்கும் மிக்க நன்றி. இல்லை உங்கள் சப்போர்ட்னால தான் 1000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணேன். நான் சேனலுக்கு ஓப்பன் பண்ணி 6 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே 1000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிச்சு. எல்லாமே ரீச் பண்ணிட்டோம். இப்போ நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சாப்பிடும்போது வாயில் நல்லா படணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி செஞ்சு பாருங்களேன், செம்மையாக இருக்கும்.
ஆனால் தண்ணி பழம் நல்லா இனிப்பாக இருக்கணும், நல்லா பழமாக இருக்கணும், நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா தண்ணி பழம் பொடிசாக கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் பாதாம் எடுத்துக்கலாம். பாதாம் கொஞ்சம், முந்திரி, இது நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். முந்திரி கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் வந்து நம்ம பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். இந்த பேரிச்சம்பழம் கெட்டியாக இருக்கும். எப்படி எடுக்கும்? ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து இப்போ எல்லாம் போட்டுட்டு திருப்பி கொண்டு போய் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்க போகிறோம். நம்ம நோம்பு திறக்கும் போது வந்து எடுத்து வந்து நம்ம வந்து சாப்பிட்லாம். சூப்பராக. இப்போ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி பத்தை சேர்த்துக்கிறேன். இது கூடயே கொஞ்சம் பாதாம் முந்திரி சேர்த்துக்கணும். பேரிச்சம்பழம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். செம்மையாக இருக்குங்க. இது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். அப்படியே அப்படின்னாக்க இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சோமாக்கும் ஒரு 10 நிமிஷம் நல்லா குடிங்க ஆயிரும். அப்படியே கொண்டு போய் வச்சிடலாம். வசிம் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் அன்னாசி பழத்தை கட் பண்ணி வைங்க. நான் வரைஞ்சி இருப்பேன். சரி கொஞ்சம் பாதி மட்டும் கட் பண்ணிங்க, ரொம்ப தேவையில்லை. இப்போ நோம்பு சாப்பிட முடியாது. அன்னைக்கு கேட்டால் வாங்கி கொடுத்து வந்து சாப்பிடவே இல்லை. நல்லா தான் இருக்குது. இது இருக்கட்டும், வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து கட் பண்ணி வச்சிடலாம். வர மாதிரி வசிம் பார்த்தீங்கன்னா வசிம் ரொம்ப இந்த ஃபேவரட்டுங்க. இந்த பழம் வந்து எப்போ பார்த்தாலுமே பழம் வாங்கும்போது கரெக்டாக அன்னாசி பழம் வாங்கிடுவான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பழத்தோட கட் பண்ணிட்டோம் என்னன்னு தெரில. சரி அவசரத்துக்கு எதாவது கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். வசிம் ஃபேன் ஆச்சா என்ன பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இஃப்தாருக்கு ரெடி பண்ணியாச்சு. வசிம் வந்து கடையில் வாங்கிட்டு வந்தது பஜ்ஜி. இது தண்ணி பழம், இது அன்னாசி பழம், இது சர்பத்து. ரெசட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கு. நல்லா ஜில்லுன்னு ஆகட்டும், அப்புறமேட்டு குடிக்கலாம். நோம்பு திறக்கும்போது கரெக்டாக எடுத்தோமா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? டேஸ்ட் தெரியுமா? நோம்பு திறக்க டைம் ஆச்சு. இப்போ சொல்லிடுவாங்க நாங்கள் வந்து நோம்பு திறக்க போகிறோம்.